ஐபோன் 17 வெளியான கொஞ்ச நேரத்திலேயே ஆப்பிள் நிறுவனத்துக்கு சுமார் 5,00,000 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பங்கு சந்தையில அவங்களுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஐபோனுடைய 17 சீரிஸ் வெளியாயிருக்கு. 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த போனை வாங்கலாமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா போன் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சீரிஸ் அவங்க வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஆப்பிள் நிறுவனத்துடைய பங்குகள் வந்து சரிந்ததாக சொல்லப்படுது. இதனால ஆப்பிள் நிறுவனம் சுமார் 5,00,000 கோடி சந்தை மதிப்பை இழந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ ஆப்பிள் நிறுவனத்துடைய சந்தை மதிப்பு $3.53 ட்ரில்லியன் இருந்தது 3.46 ட்ரில்லியன் குறைஞ்சதாக சொல்லப்படுது. இந்த ஐபோன் 17 சீரீஸ்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொதுவா ஐபோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே ஒரு சில சீரீஸ்லாம் வந்துட்டு ஒரே மாதிரியான சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதுல எந்த பெரிய சேஞ்சும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐபோன் 15 வாங்குறதுக்கு பதிலா 13 வாங்கிடலாம். ரெண்டுத்துக்குமே பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சின்ன 1-2 வித்தியாசத்தை படுத்திட்டு 15 அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் 16ம் கூட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி 17லயும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. பெருசா பூதாகரமா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அஃப்கோர்ஸ் ஐபோன் நல்ல போன் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா பெருசா ஏதாவது ஒண்ணு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்திருக்கு. அதனால பங்குதாரர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இது வந்து மார்க்கெட்ல விலை போகாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இப்போ பங்குகள் எல்லாமே குறைந்ததாக சொல்லப்படுது. இப்போ ஐபோன் 17 சீரிஸ்ல ஆக்சுவலி என்ன எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாவே ஏஐ காலமா தான் இருக்கு. என்ன மொபைல் போன் வந்தாலும் அதுல ஏஐ மாதிரியான ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ ஐபோனுடைய அப்டேட் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏஐ டெவலப்மெண்ட் அதுல இருக்கணுமே, அது இல்லையே, அப்ப மக்கள் அதை பெருசா விரும்பி வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் எதுக்கு நமக்கு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படின்றது தான் வந்து பங்குதாரர்களுடைய ஒரு மனநிலையா இருக்கிறதுனால பங்குகள் வந்து சந்தையில குறைஞ்சதாக சொல்லப்படுது. ஸ்டில் எல்லா ஐபோன் சீரிஸுமே வெளியில் வரும்பொழுது இனிஷியலி அதாவது இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா பங்குகள் வந்து குறையதா செஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் ஐபோனுடைய காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால 17 சீரிஸ்க்கு இப்ப குறைஞ்சிருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இப்போதைக்கு பெருசா எதுவும் இல்ல அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறமா நீங்க ஐபோன் 17 வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் இப்போ புதுசா வந்திருக்கிற ஆரஞ்சு கலர் ஐபோன் 17 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.